السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லருளாலும் அவனது பெருங்கருணையாலும் இந்த இணையதளத்தின் மூலம் உங்களை சந்திப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு எமக்கு கிடைத்ததை கண்டு அல்லாஹ்வுக்கு நான் முதற்கண் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த இணையதளத்தின் மூலம் நாம் தொடர்படியாக இஸ்லாமிய விஷயங்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு அறிவுறுத்தப்பட்ட நற்செய்திகளையும் பகிர்ந்து கொள்வதுதான் நம்முடைய முதன்மையான மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறை அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது இந்த மனித சமுதாயம் இந்த பூமியில பிரதிநிதியாக படைக்கப்பட்டதாக சொல்லுகிறார். திருமறை அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே நீங்கள் பார்க்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இது கால ரப்புக்கலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொன்னான், நான் இந்த பூமியில ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் என்று. இப்போ மனிதனை எப்பொழுது அல்லாஹ் படைக்க விரும்பினானோ அப்பொழுது அவனை ஒரு படைப்பு என்று சொல்லாமல் அவனை ஏதோ இதர படைப்புகளை போன்று படைக்கப்பட்ட ஒரு உயிர் என்றோ அல்லாஹ் குறிப்பிடாமல் இந்த பூமியை ஆள பிறந்த ஆள போகிற ஒரு பிரதிநிதி என்று தான் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இது மட்டுமல்ல, பல இடங்களில் திருமறை அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், வஹுவல்லதி ஜஅலக்கும் ஹலாயிஃபல் அர்த், அந்த அல்லாஹ் தான் உங்களை பூமியின் பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான். அந்த அல்லாஹ் தான் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லாவித படைப்புகளையும் ஆளுவதற்காக வேண்டியும் தன்னுடைய ஆளுமைக்குள் கொண்டு வருவதற்காக வேண்டியும் பிரதிநிதியாக படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா இதர படைப்புகளை காட்டிலும் மனிதனை சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான் என்றும் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. மனிதனை படைத்து கடலிலும் திடலிலும் அவனை வாழ வைத்து அதை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து இதர படைப்புகளை காட்டிலும் உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறேன் என்று திருமறையில் சாட்சியம் கூறுகிறான். இது மாதிரி பல இடங்களில் அல்லாஹ் மனிதனை உயர்வான கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறான். அன்பிற்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், மனிதன் என்பவன் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இரண்டாவது பெண்ணினத்தின் முதன்மையாக பிறந்தவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று நமக்கு தெரியும். இந்த இரண்டு பேரை மட்டுமே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இதற்கு மாறாக இவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் என்னென்ன சந்ததிகள் உருவாக போகிறதோ, எத்தனை மனித படைப்புகள் படைக்க இருக்கின்றனவோ, எல்லா மனித படைப்புகளுமே இந்த பூமியின் பிரதிநிதிகள் தான். எல்லா மனித படைப்புகளுமே இந்த பூமியை ஆள பிறந்தவர்கள் தான். எல்லோருமே இதர படைப்புகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் தான். அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. பூமியிலே ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறோம் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக வந்து பிரதிநிதித்துவத்தை வைத்து என்ன செய்வார்கள்? சந்ததிகள் வேண்டும் அல்லவா? அந்த சந்ததிகள் இறுதியாக பிறக்க இருக்கிற மனிதன் வரைக்கும் பொருந்துகின்ற வார்த்தை தான் அந்த ஹலீஃபா என்று சொல்லப்படுகிற பிரதிநிதி என்று சொல்லப்படுகிற வார்த்தையாகும். சரி, அன்பிற்கினியவர்களே, நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஒரு கிண்டர் கார்டனிலே ஒரு பையனை சேர்ப்பதற்காக வேண்டி அழைத்து செல்கிறோம். அழைத்து செல்லும் பொழுது அவன் ஏற்கனவே வேறு ஒரு பள்ளியில் படித்திருக்கலாம், அல்லது பள்ளியில் படிக்காத அளவிற்கு கூட சற்று வயது அதிகமாக இருக்கலாம். அந்த பள்ளியில் அவனை பரிசோதிப்பார்கள். இவன் எப்படி தரம் கொண்டவன், இவனிடத்தில் படிக்கின்ற திறன் இருக்கிறதா, அல்லது இவன் கல்வியை கிரகித்துக் கொள்வானா, இவனை இந்த பள்ளியில் சேர்த்துக் கொள்ளலாமா என்று 5 வயது பையனை கூட ஒரு பள்ளியில் சேர்க்கின்ற பொழுது அவனை ஆய்வு செய்து தெரிவு செய்து தேர்வு வைத்து அதற்கு பிறகுதான் சேர்க்கிறார்கள். அதை விட்டு விடுங்கள். ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், எம்பிக்கள் இருக்கிறார்கள், அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், கவர்னர் இருக்கிறார், இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லோரையுமே கவர்னர் ஆக்கி விடுகிறார்களா? எல்லோரையுமே எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் ஆக்கி விடுகிறார்களா? இல்லையே, தரம் பார்க்கிறார்கள். இப்போ ஒரு மனிதனை ஒரு இடத்தில் பிரதிநிதியாக ஆக்குவதற்கு தரம் பார்க்கிறார்கள். ஒரு நாட்டில் உள்ள தூதுவர் இன்னொரு நாட்டிற்கு வருகிறார்.
அந்த நாட்டில் இந்த நாட்டின் தூதுவர் என்று சொல்லப்படுகிற இவரை யாரோ ஒருவரை தூதுவராக ஆக்கி விடுவார்களா? அந்த நாட்டினுடைய தரத்தை, அந்த நாட்டினுடைய தகுதியை புரிந்த ஒருவரைத்தான் தூதராக ஆக்குவார்கள். இதுவெல்லாம் சாதாரணமாக நடைபெறுகிற ஒரு விஷயம். அதே போன்றுதான் இந்த பூமியின் பிரதிநிதி என்று சொல்லப்படுகிற, இந்த பூமிக்கு ஜனாதிபதியாக ஆளுகின்ற தகுதியோடு அனுப்பப்பட்ட மனிதனுக்குள் பல திறன்கள் இருக்க வேண்டும், அவனுக்குள் பல தகுதிகள் இருக்க வேண்டும். அந்த தகுதிகள் எப்படி உருவாகும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே இந்த பூமியில் இருந்திருந்தால் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அதற்கடுத்து வாழையடி வாழையாக இது நாள் வரைக்கும் உலகம் அழிகின்ற வரைக்கும் பிறக்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் அத்தகைய தகுதிக்கு கொண்டு வருவதற்கு என்ன வழி இருக்கிறது? அதைத்தான் இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. தர்பியா, எல்லாவற்றுக்கும் ஒரு பயிற்சி இருக்கிறது அல்லவா? இராணுவத்தில் சேர இருக்கிற ஒருவருக்கு இராணுவ பயிற்சி தருகிறார்கள். காவல்துறையில் சேர இருக்கிற ஒருவனுக்கு காவல்துறையில் சில ஆண்டுகளோ சில மாதங்களோ பயிற்சி தருகிறார்கள். புதிதாக ஒரு வேலையில் சேர்ந்த ஒரு மனிதருக்கு சில மாதங்கள் ட்ரைனிங், அதாவது பயிற்சி தருகிறார்கள். எல்லாவற்றுக்கும் பயிற்சி இருக்கிறது அல்லவா? ஏன் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள போகின்ற ஓட்டப்பந்தய வீரனும் கூட போட்டி துவங்குவதற்கு முன்னால் சற்று பயிற்சி எடுக்கிறான். எல்லா விளையாட்டுகளுக்கும் ஒரு பயிற்சி இருக்கின்ற பொழுது மனிதனுக்கு ஒரு பயிற்சி வேண்டும் அல்லவா? மனிதன் எப்படி வாழுவது என்ற ஒரு பயிற்சி வேண்டும் அல்லவா? அந்த பயிற்சி தருகின்ற காலம் எது? எப்பொழுது பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும்? அந்த பயிற்சிக்கு என்னென்ன தேவைப்படுகிறது? அதற்கு உண்மையான பயிற்சியாளர்கள் யார்? நமக்கெல்லாம் தெரியும், விளையாட்டு போட்டிகளில பயிற்சி தருவதற்கு எல்லோரையும் வைத்து பயிற்சி தர மாட்டார்கள். வருவோர் போவோர் எல்லாம் பயிற்சி தர மாட்டார்கள். அந்த திறனை நன்கு கற்றவர்கள், அந்த குழுவின் மீது அக்கறை கொண்டவர்கள், இந்த குழு வெற்றி பெற வேண்டும் என்று உள்ளார உளமாற விரும்புபவர்கள், இவர்களைத்தானே பயிற்சியாளராக ஆக்குவார்கள். அதே போன்றுதான் சந்ததி இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் சிறந்த வீரர்களாக இந்த பூமியின் பிரதிநிதியாக ஆக வேண்டும் என்று உண்மையில் அக்கறை கொண்டவர்கள் யார்? பெற்றோராகத்தான் இருக்க முடியும். உற்றாரோ உறவினரோ அண்டை வீட்டுக்காரரோ மாமனோ மச்சானோ தாத்தாவோ பாட்டியோ இவர்கள் இருக்க முடியாது. பெற்றோர் தான் உண்மையிலே அக்கறை கொண்டவர்களாக நமது குழந்தை உண்மையிலே நல்ல ஒரு பூமியின் பிரதிநிதியாக, நமக்கு ஒரு நல்ல மகனாக அல்லாஹ் விரும்புவது போன்று பெருமானார் சொன்னது போன்று வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் இவர்கள் தான். இப்பொழுது பெற்றோர்களுக்கு அந்த தர்பியா என்கின்ற ஒரு பயிற்சி அளிக்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. அவர்கள்தான் இந்த பூமியில் சந்ததிகளை உருவாக்கி அந்த சந்ததிகளை பூமியின் உண்மையான பிரதிநிதியாக ஆக்கப் போகிறவர்கள், ஆக்கப்பூர்வமாக அவர்கள் செயல்படுத்தி காட்டப் போகிறவர்கள். அந்த கலையை பற்றித்தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகின்றோம். அத்தர்பியா ஃபில் இஸ்லாம், தர்பியத்துல் அவுலாத் ஃபில் இஸ்லாம் என்று பலதரப்பட்ட புத்தகங்கள், பலதரப்பட்ட ஆய்வுகள் எல்லாம் ஆய்வு செய்து இப்படித்தான் மனோ தத்துவ ரீதியாக, உளவியல் ரீதியாக, மற்றபடி உடலியல் ரீதியாக ஒரு குழந்தையினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்து எல்லா நாட்டுக்கும் பொருந்துகின்ற ரீதியில், எல்லா மனித இனத்திற்கும் பொருந்துகின்ற ரீதியில், இது ஏதோ ஒரு இஸ்லாத்தை தழுவிய ஒரு இஸ்லாமியனுக்கு மட்டும் பொருந்துகிற விஷயம் அல்ல. மனிதன் என்பவன் இஸ்லாத்தை உட்பட்டவன் தான் என்று அல்ல, உலகில் பிறந்திருக்கிற எல்லாரும் இந்த தனது வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு தகுதி கொண்டவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் குழந்தைகள் வளர்ப்பை இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறது என்பதைத்தான், அதை பற்றி ஒரு சில விஷயங்களை இப்பொழுது நாம் நமக்குள்ளே பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இது தொடர்படியாக, இத்தோடு மட்டுமல்ல, தொடர்படியாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுகின்ற வரை இதனுடைய இறுதி பகுதி வரை ஒன்று விடாமல் ஆய்வு செய்யப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற விஷயங்கள் நமது உள்ளத்தில் பதிய வேண்டும், உங்களுடைய உள்ளத்திலும் பதிய வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் அதை நாம் கற்றுக் கொடுப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கில், ஒரு நல்ல ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை நாம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்ய போகின்றோம். இப்பொழுது அவுலாத் என்று சொன்னால் குழந்தைகள் என்று உங்களுக்கு தெரியும். அதான் தர்பியத்துல் அவுலாத், குழந்தைகள் வளர்ப்பு. அவுலாத் என்றால் குழந்தைகள் என்று பொருள். இப்போ இந்த குழந்தைகளை உருவாக்குபவர்கள் யார்? குழந்தைகளை உருவாக்குபவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இப்போ பெற்றோர்கள் உருவாவதற்கு முன்னால் அவர்களுக்குள்ள திருமணம் என்பது நடக்க வேண்டும். அந்த திருமணம் எப்படிப்பட்ட திருமணமாக இருக்க வேண்டும்? இஸ்லாம் திருமணத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை பற்றித்தான் நாம் ஒரு சில விஷயங்களை முதன்மையாக பேச போகிறோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், திருமணம் என்று சொன்னால் மனிதனுடைய உணர்வை போக்கிக் கொள்வதற்காகவோ அல்லது உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக இருக்கின்ற ஒரு வடிகால் என்று மாத்திரம் எண்ணிவிடக்கூடாது. அஸ்ஸவாஜ் ஃபித்ரத்துல் இன்சானியா,
உண்மையிலேயே திருமணம் என்பது இருக்கிறத மனிதனின் இயற்கை தேடக்கூடிய ஒன்று. இயற்கையாகவே அல்லாஹ் எந்த அடிப்படையில் படைத்திருக்கிறானோ, எந்த உணர்வோடு படைத்திருக்கிறானோ, அந்த உணர்வு வேண்டுகிற ஒன்று தான் திருமணம் என்பது. அஸ்ஸவாஜ் ஃபித்ரத்துல் இன்சானியா, மனிதனுக்காகவே அல்லாஹ் இயற்கையாகவே அமைத்தவை. குர்ஆனிலே கூட வருமல்லவா, ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ அலைஹா, எந்த ஒரு இயற்கை மீது அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறானோ அந்த இயற்கை லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. நபிகள் பெருமானாரும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, குல்லு மௌலூதின் யூலது அல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இயற்கை என்ற அடிப்படையில் தான் பிறக்கிறது. வாழுகின்ற சூழல் அடிப்படையில், வாழுகின்ற தேசத்தை உட்பட்டு, வளர்க்கின்ற பெற்றோர்களுக்கு உட்பட்டு, அது பலதார மனங்களுக்கு உட்பட்டவர்களாக, பலதார மதங்களை தழுவக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். என்றாலும் இயற்கை தான், அது மாறப்போவது இல்லை. அப்போ திருமணம் என்பது இருக்கிறது இயற்கையான ஒன்று. அது மட்டுமல்ல, அஸ்ஸவாஜ் மஸ்லஹத்துல் இஜ்திமாஇய்யா, திருமணம் என்பது இருக்கிறத இந்த சமூகம் உருப்பட வேண்டும் என்றால், சமூகம் அக்கறை கொண்டவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக முன்னேற்றத்திற்காக சமூகம் மேலோங்க வேண்டும், சமூகம் தலை தோங்க வேண்டும் என்று சமூக அக்கறையோடு பேசுகிறவர்கள் எல்லோருக்கும் முதன்மையாக சொல்லித் தருகிற ஒன்று என்ன தெரியுமா? இஸ்லாம் திருமணத்தை தான் சொல்லித் தருகிறது. அல் ஜவாஜ் மஸ்லஹத்துல் இஜ்திமாஇய்யா, சமூகம் சீர்வர வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்யாத எவரும் சமூகத்தை சீர்திருத்துவது கஷ்டம். ஏனால் திருமணம் செய்திருந்தால் தான் தன்னுடைய மனைவியை சீர்திருத்த தெரியும், தனது குழந்தைகளை சீர்திருத்த தெரியும், சமூகத்தை சீர்திருத்த தெரியும். அப்போ சமூகம் சீர்வர வேண்டும் என்றால் அங்கு திருமணம் என்பது இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி யாரை வேண்டுமானாலும் எவரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்வதா? அது மட்டுமல்ல, அஸ்ஸவாஜ் இன்திகாபு இக்தியார், அல்லாஹ் அதில் உரிமை கொடுத்திருக்கிறான். சுதந்திரமாக சிந்தித்து யோசித்து யாரை திருமணம் செய்து கொள்வது, எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்களை மனமுடித்துக் கொள்வது, யாரை கணவனாக அங்கீகரித்துக் கொள்வது, யாரை மனைவியாக ஏற்றுக்கொள்வது, எப்படிப்பட்ட ஆணை தேட வேண்டும், எப்படிப்பட்ட பெண்ணை தேட வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் விதிமுறை வைத்திருக்கிறான், உரிமையும் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒன்று பார்க்கிறோம், திருமணம் செய்து கொள்வது இஸ்லாம் ஆமோதிக்கின்ற, வலியுறுத்துகிற ஒரு விஷயம். திருமணத்தை மறுப்பது இருக்கிறத இஸ்லாமிய கண்ணோட்டத்திற்கும் இஸ்லாமிய கொள்கைக்கும் முரண்பட்ட ஒன்று கருத்து. திருமணம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் நபிகள் பெருமானாரின் நடைமுறைக்கும் அல்லாஹ் அமைத்த இயற்கை அம்சத்திற்கும் மாறுபட்ட கருத்தை சொல்லுகிறார்கள், மாறுபட்ட கொள்கை கொண்டவர்கள் என்று தான் இஸ்லாம் கண்டுகிறது. உங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது தெரிந்திருக்கலாம். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 3 மனிதர்கள் வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிலே அங்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. நபிகளாரின் அன்பு மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அந்த மனிதர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் இந்த இடத்திலிருந்து வருகிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட அமல்கள், அவருடைய செயல்பாடுகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதையும் எங்களது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறோம். நபிகள் பெருமானாரின் அமல்கள் தான் என்ன என்று எங்களுக்கு சொல்லி காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானாரின் சிரமம் இல்லாத, நடைமுறைக்கு பொருந்தக்கூடிய, இறைவனுடைய அன்பையும் அருளையும் நிரந்தரமாக தனக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அலட்டிக் கொள்ளாமல், சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் செய்கின்ற அமல்களை எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். சொன்ன உடனே அந்த 3 பேரும் சொன்னார்கள், நபிகள் பெருமானார் இவ்வளவு அமல் செய்கின்ற பொழுது, இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி நேரங்களை இவ்வளவு செலவு செய்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். அதனால் இறைவனை நெருங்குவதற்கு எங்களுக்கு தடையாக நாங்கள் எதை தெரியுமா எண்ணுகிறோம்? ஒன்று, திருமணத்தை எண்ணுகிறோம். திருமணம் செய்து கொண்டால் மனைவிக்கு நேரம் கொடுக்க வேண்டியிருக்கும், குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டம் கொண்ட ஒருவர் சொல்லுகிறார், நான் இனிமேல் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன், திருமணம் இல்லாது இப்படியே தனிமரமாக வாழ்வேன் என்று சொல்லிவிடுகிறார். மற்றவர் சொல்லுகிறார், இறைவனை நெருங்குவதற்கு செயல்பட விடாமல் தடுப்பவை தூக்கம், அதனால் நான் இனிமேல் தூங்கவே மாட்டேன், பகலில் தூங்குவதில்லை, இரவு நேரத்திலும் தூங்கவே மாட்டேன், இரவு முழுக்க கண் விழித்து இறைவனை வணங்கிக் கொண்டு தான் இருக்க போகிறேன் என்ற எண்ணத்தில் அவருடைய கொள்கைக்கு உட்பட்டு அவர் சொல்லிவிடுகிறார். 3வது சொல்லுகிறார், நான் இனி வாழ்நாளில் மனிதனை இறைவனுக்கு நெருக்கமாக கொண்டு செல்வதற்கு தடையாக இருப்பவை அவர் உட்கொள்கின்ற உணவுகள்.
சம்பாதிக்க வேண்டும், உணவை தேட வேண்டும்,